நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து காதிலே ஒலிக்கப் போவது ஒரு கவிதை. இந்த கவிதையை தேடியவர் கனடாவில் இருந்த கவிஞர் ஜெயந்தி நாகேஸ்வரன் அவர்கள். அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர் வடித்த கவிதைக்குள் செல்வோம். கவிதை உண்மை பேசு. உன் நாவுக்கு நடுக்கம் வந்தாலும் பேசு, உன் நிழல் கூட விலகினாலும் பேசு. பொய்யின் பாதை பூவால் போர்த்தப்பட்டாலும் அதன் கீழே முள் மறைந்திருக்கும். உண்மையின் பாதை கல்லாய் கசந்தாலும் அதன் முடிவில் ஒளி காத்திருக்கும். உண்மை பேசு. அது சில நேரம் தனிமை தரும், ஆனால் ஆயுள் முழுதும் அமைதி தரும். மௌனத்தின் பின்னால் மறைவதை விட மனசின் குரலை வெளியில் விடு. உண்மை பேசு. உன் உயிரின் மதிப்பு உயிரட்டும். கண்ணீராய் சொட்டினாலும் அது சுத்தம், காயமாய் வலித்தாலும் அது நிம்மதி. பொய்யின் சிரிப்பு சற்று இனிமைதான், ஆனால் உண்மையின் சிரிப்பு நிலையானது, ஆனந்தம். உண்மை பேசு. உன் இதயம் சாட்சியாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை சீராக மலரட்டும். நேர்மையின் விதை என்று விதைச்சால் நாளை அது நம்பிக்கையாக முளைக்கும். உண்மை பேசு. உலகம் மாறாவிட்டாலும் உன் உலகம் மாறும். அற்புதம். அற்புதமான கவிதையை தேடி இருக்கின்றீர்கள் ஜெயந்தி நாகேஸ்வரன் அவர்களே. மீண்டும் அடுத்த கவியூடாக உங்களை நிச்சயம் இந்த வான்காற்று சந்திக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். இது RGR மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.